வேலை நேர்கள் வணக்கம். இன்றைய நேர்காணலில் திமுகவிலிருந்து திரு மனுஷ்யபுத்திரன் அவர்கள் இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கரூர் கூட்டணி செல்ல உயிரிழந்தவருடைய குடும்பத்தினருக்கு தாவேகா அரசின் சார்பில் அரசு வேலைகள் ஆணைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. எல்லா விபத்துகளும் நடந்துகிட்டு இருக்கு, தினந்தோறும் உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் நீங்க போய் அரசு பதவி கொடுப்பீங்களா? வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா கருணை அடிப்படையில வேலை வேண்டி இருப்பவர்கள் அதிகமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் தாண்டி இப்படி பணி நியமனம் கொடுத்தது ஏற்கத்தக்கது அல்லன்னு சொல்லி இந்த பணி ஆணைய ரத்து பண்ணிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இந்த பிரச்சனையில் சட்ட ரீதியாக தடைகள் இருக்கின்றன என்பதை உணர்ந்துதான் அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் உச்சநீதிமன்றத்திடம் ஒரு கோரிக்கையை வைத்தது. அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அது உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு அது சட்டப்படி அது இருக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை என்கிற ஒரு கோரிக்கையை திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைக்கு முன்வைத்தது. ஆனால் அதற்கு எதிராகத்தான் இவர்கள் எல்லாம் நாங்கள் ஏதோ விஜய் கரூருக்கு செல்வதை தடுக்க முயற்சிக்கிறோம் என்றெல்லாம் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் திமுக அந்த பிரச்சனையை சட்ட ரீதியாக பார்த்தது. ஏனென்றால் இது நீதிமன்றத்தில் இதற்கு தடை வரும் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். உச்சநீதிமன்றம் வேறொரு வழக்கில் என்னென்ன கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்க முடியும் என்று ஏற்கனவே வழிகாட்டுதல்களை வழங்கி இருக்கிறது. அப்போ இதற்கு சம்பந்தம் இல்லாமல் இது எங்களுடைய அரசினுடைய கொள்கை முடிவு என்று சொல்லி இதை செய்தார்கள். அரசினுடைய எல்லா கொள்கை முடிவுகளுமே அது நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும், சட்டத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். ஆனால் அதை மீறி முதலமைச்சர் விஜய் கரூர் செல்லும் போது அங்கு ஒரு சென்டிமெண்டல் டிராமாவை உருவாக்குவதற்காக அவர் இது சட்டப்படியாக இது நிற்குமா நிற்காதா என்பதை பற்றி கூட கவலைப்படாமல் அங்கு சென்றார்கள். இது சம்பந்தமாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அந்த மேற்கொள்ளப்பட்ட அந்த வழக்கில் கூட, தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் கூட நீதிபதிகள் என்ன சொன்னார்கள் என்றால், தற்காலிகமாக அரசு வேலை வழங்குவதில் பிரச்சனை இல்லை, ஆனால் இது நீதிமன்றத்தினுடைய அந்த பரிசீலனைக்கு உட்பட்டது என்று சொல்லித்தான் அன்றைக்கு தடை விதிக்க மறுத்தார்கள். அப்போதே தெரியும் இந்த விஷயம் என்பது அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அது அமையாது என்று. இதில் அடிப்படையான கேள்விகள் என்னவென்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இறந்து போனவர்களுக்கு, அதாவது கரூரில் இறந்து போனவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கிறீர்கள். அதற்கு எதிராக நாம் பேசவில்லை. ஆனால் இதில் உங்களுடைய அரசினுடைய கொள்கை முடிவின்படி விஜயனுடைய கூட்டங்களில், வெவ்வேறு கூட்டங்களில் அதே காலகட்டத்தில் 2 பேர் 3 பேர் என்று கிட்டத்தட்ட 10 பேர் வெவ்வேறு இடங்களில் இறந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் மனித உயிர்கள் இல்லையா? அவர்களுக்கெல்லாம் குடும்பங்கள் கிடையாதா? அவர்கள் எல்லாம் இந்த கொள்கை முடிவுக்கு கீழ் வரமாட்டார்களா? இது ஒரு கேள்வி. முதல் கேள்வி, இது சட்டப்படி செல்லுபடி ஆகுமா ஆகாதா என்ற கேள்வியைத்தான் நாங்கள் எழுப்பினோம். நீங்க என்ன நிவாரணத்தை வேண்டுமானாலும் கொடுங்கள், உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு கொடுங்கள் என்று. 2வது, பாதிக்கப்பட்ட மற்றவர்கள். இப்ப நீதிமன்றம் ஒரு கேள்வியை என்ன எழுப்பியிருக்குன்னா, தினமும் சாலை விபத்து நடக்குது, அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அதே மாதிரி அரசு வேலை கொடுப்பீங்களான்னு கேட்கிறாங்க. இப்படி பல விஷயங்களில் அவர்கள் கேட்கிற போது அதற்கெல்லாம் இந்த அரசிடம் எந்த பதிலுமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட கேஸ், அதுல ஏன் முன்னுரிமை கொடுக்குறீங்கன்னு கேட்கிறாங்க. இப்போ கருணை அடிப்படையில வெவ்வேறு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தால் ஏற்கப்பட்ட அந்த கேட்டகரியில கூட பல பேர் வேலைக்காக காத்திருக்காங்க. பல பேர் தங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறது காத்திருக்காங்க. அப்ப இவர்களுக்கு ஏன் ப்ரையாரிட்டி கொடுக்கப்பட்டது? என்ன அடிப்படையில் நீங்க உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியே கேட்கிறாங்க. ஏற்கனவே வெயிட்டிங் லிஸ்ட்ல பல பேர் இருக்காங்க. இன்னொன்று, அரசு வேலைகளுக்காக படித்து விட்டு பதிவு செய்து விட்டு இவ்வளவு பேர் காத்திருக்கிற போது நீங்க இந்த மாதிரி நெரிசலில் சிக்கி இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புகளை நீங்கள் வழங்குவதாக இருந்தால், இது போன்ற எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கும் இது பொருந்துமா என்கிற கேள்வி எழுகிறது. அப்படி பார்த்தால் இதை முன்னுதாரணமாக கேட்டு மற்றவர்களும் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியும், இந்த வேலையை கேட்க முடியும். அப்போ ஒரு ஆர்குமெண்ட் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்டெர்லைட் ஆலையில இறந்து போனவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சுட்டுக் கொல்லப்பட்டவர்களுக்கு அவங்க குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்டதே என்றால் அது அரசு நிகழ்த்திய ஒரு வன்முறை. அப்பொழுது அதற்கு நஷ்ட ஈடு பாத்தீங்கன்னா கொடுப்பது என்பது, நஷ்ட ஈடாக வேலை கொடுப்பது என்பது ஒரு அரசினுடைய தார்மீக பொறுப்பு. அதே போல ராணுவ வீரர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் ஏதாவது இப்ப யுத்தத்துல ஏதாவது எல்லைகள்ல இறந்து போனாங்கன்னா அவங்க குடும்பங்களுக்கு கொடுக்கறது, இப்படி கம்பேஷன் கிரவுண்ட்ல அனுமதிக்கப்பட்ட சில கேட்டகரிஸ் இருக்கு. ஆனா இதுல எங்க இப்ப உதாரணமா லாக்அப் நிறுத்தி நடக்குது,
இந்த லாக்அப் டெத்ல இறந்தவங்க எல்லாத்துக்கும் வேலை கொடுப்பாங்களா? அரசு வேலை கொடுக்குற நியாயம் தானே? காவல்துறையினுடைய ஒரு அத்துமீறல்னால தானே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறக்குறாங்க. அவர்கள் எல்லா குடும்பங்களுக்கும் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நம்ம ஒரு விஷயத்தை நியாயமாக யோசிக்க வேண்டும். இன்னொன்று, இந்த கரூர் விஷயத்தை தொடர்ந்து சென்சேஷன்லாம் மாத்திக்கிட்டே இருக்குது. அதற்காகத்தான் அங்க வந்து முதலமைச்சர் விஜய் அங்க போறாரு. போய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திமுகவுக்கு எதிரான பிரச்சாரம், பல்வேறு விதமான சவடால்கள், சென்டிமெண்ட் காட்சிகளை எல்லாம் இங்க வந்து அடிக்கிறார் வந்துட்டு. அப்போ இன்னைக்கு இருக்க நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு சட்டப்படியாக இது செல்லுபடியாகாது என்று தெரிந்தும் தன் விளம்பர மோகத்திற்காக அவர் இதை செய்கிறார். இன்னைக்கு அவங்களுக்கு வேலை கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. இது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றம், எவ்வளவு பெரிய ஒரு மன உளைச்சல். இதற்கு யார் காரணம்? நீங்க நியாயமாக நீதிமன்றத்தில் செல்லுபடி ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தால் ஆட்சேபனை இல்லை. திமுகவும் இன்றைக்கு அதைத்தான் சொல்லுது. இப்போ அங்க இறந்தவங்களுக்கு உடனடியாக 10 லட்சம் ரூபாய் அன்னைக்கு இருந்த திமுக அரசு கொடுக்குறாங்க. அப்புறம் விஜயே வந்து அவங்களுக்கு தன்னுடைய இடத்துக்கெல்லாம் வரவழைச்சு ஒரு 20 லட்சம் ரூபாய் என்னமோ கொடுத்தாரு வந்துட்டு. வேறு சில அமைப்புகள் வந்து ஏதோ பண உதவிகள்லாம் செஞ்சாங்க. பல்வேறு கிரவுண்ட்ல அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட்டு விட்டது ஏற்கனவே. இது எந்த விபத்திலும் தமிழ்நாட்டில் இறந்தவர்களுக்கு இவ்வளவு நிவாரணம் கொடுக்கப்பட்டது கிடையாது. எல்லாருமே சேர்ந்து இவ்வளவு பணம். மேலும் மேலும் அவர்களுக்கு இந்த பணத்தை கொடுப்பதன் மூலமாக இந்த விஷயத்தை தன்னுடைய வெற்றிக்கான ஒரு சென்சேஷனல் மேட்டரா தாவேகாவும் விஜயும் பயன்படுத்துகிறார்கள். அதற்கு தான் நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு முடிவு கட்டியிருக்கிறது. நீங்க உங்க இஷ்டப்படியெல்லாம் நீங்க வந்துட்டு இதை செய்ய முடியாது என்று ஒரு முடிவு கட்டியிருப்பதை நான் பார்க்கிறேன். இந்த வழக்கை வந்து குறிப்பா பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகியும் மனிதநேய ஜனநாயக கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகியும் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம். இது 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 வந்து ஆரம்ப கட்டத்துல விசாரணைக்கு வரும்போது டிஎன்பிஎஸ்சி இதுக்கு விளக்கம் கொடுத்து நீங்க அபிடவிட்டை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு இருந்தாங்க. அதன்படி டிஎன்பிஎஸ்சி வந்து ஆஜராகும் போது எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி கையை வச்சிருக்காங்க. அப்போ இவருக்கு சட்ட ரீதியாக ஒரு வகையில தவற விடுறாங்க அப்படின்னா அதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு கிட்ட கூட கலந்து ஆலோசிக்கலையா? அது அந்த அந்த அது வந்து எப்படி சட்டப்படி செல்லுபடியாகும் சொல்லி ஆலோசிக்கவில்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எப்படி பாக்குறீங்க? இல்ல, டிஎன்பிசி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசிற்கு கீழ் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்க வந்து அரசினுடைய இந்த தீர்மானத்தை எதிர்த்து அவர்கள் வந்து செயல்பட முடியாது என்பது மட்டுமல்ல, அவர்களுடைய அனுமதியும் பெறப்படவில்லை என்பதுதான் உண்மை. இவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இவர்கள் விளம்பரத்திற்கு என்ன தேவையோ, இவர்கள் விளம்பரத்திற்கு என்ன டிராமா வேணுமோ அதை பண்ணுவாங்க. ஆனா நாளைக்கு அது என்னவாகுங்கிறத பத்தி அவங்க கவலைப்பட்டதே கிடையாது வந்துட்டு. இதுங்க என்ன டிஎன்பிசி மூலமா தான் பெரும்பாலான ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கப்போ இதுல அவங்களுடைய அப்ஜெக்ஷன் இருக்கா? அவர்கள் ஒரு தரப்பு இதுல இந்த ரெக்ரூட்மெண்ட்ல வந்து அவங்க அப்ஜெக்ஷன் இருக்காங்கிறத அவங்கள்ட்ட வந்து கேட்டிருக்கணும். ஆனா இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை பற்றி எல்லாம் கவலையே கிடையாது. இவர்களுக்கு சட்டத்தின் வழிமுறைகளை பற்றியும் கவலை கிடையாது. அதே போல மற்ற மக்களுடைய உணர்வுகளை பற்றியும் கவலை கிடையாது. அன்னைக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவோட எவ்வளவு இளைஞர்கள் எழுதினார்கள். என்னென்னலாம் எழுதினாங்கன்னா, எங்க குடும்பத்துல யாராவது செத்தாதான் எங்களுக்கு வேலை கிடைக்குமா, நெரிசலில் சிக்கி செத்தாதான் வேலை கிடைக்குமா என்றெல்லாம் இளைஞர்கள் அன்னைக்கு ஏகப்பட்ட பேர் வந்து சமூக வலைத்தளங்கள்ல எழுதினதை நம்ம பார்த்தோம். அப்படி பார்க்கிறப்ப வந்து அவர்களுக்கும் மன உளைச்சல், இவர்கள் வேலை கொடுத்தவர்களுக்கும் மன உளைச்சல். இது வந்து பாத்தீங்கன்னா இதன் மூலமாக அன்றைக்கு விஜய்க்கு கிடைத்த ஒரு பிரபல்யமும் அவருக்கு கிடைத்த வந்து மற்ற எதிர்கட்சிகளை தாக்குவதற்கு கிடைத்த ஒரு மேடையும் என்பதை தவிர இதனால் எதுவுமே இல்லை. இன்னொன்று, இது போன்று அரசியல் குறுகிய நோக்கத்திற்காக இது போன்ற ஒரு செயல்களை மேற்கொள்ளக்கூடிய அந்த செயல்பாடுகளுக்கு ஒரு பெரிய ஒரு தடையை இந்த தீர்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இந்த கேள்வியை உங்ககிட்ட மட்டும் தான் கேட்க முடியும், தகுந்த நபராக இருக்கிறீங்க. இப்போ நான் முன்னாடி கேள்வி கேட்கும் போது இந்த வழக்கு யாரால் தொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தேன். அது ஏன் அழுத்தி சொல்ல வேண்டியது இருக்குன்னா, பின்னாட்கள்ல இந்த அரசு வேலையை வந்து தடுத்துட்டாங்க, திமுக இதுக்கு உடந்தையாக இருக்கிறது, திமுக தான் தடுத்துட்டாங்கன்னு ஒரு பொய் பரப்பப்படலாம். அதை விஜய் கூட பேசலாம். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து அதை நீங்க எப்படி பாப்பீங்க? இல்ல, அது ஒரு நீதிமன்ற அவமதிப்பாக இருக்கும். அது திமுக என்றைக்காவது இவங்களுக்கு வேலை கொடுக்காதீங்கன்னு திமுக சொல்லிச்சா? ஆர்எஸ் பாரதி வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் செஞ்ச அந்த அஃபிடவிட்டை நீங்க எடுத்து பாருங்க. வந்துட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதிலோ நிவாரணம் கொடுப்பதிலோ எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் அது சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழிமுறைகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். இவ்வளவுதான் எங்க பிரேயர். இதுக்கு மேல நாங்க எதையுமே சொல்லல. இல்ல விஜய் எங்க போக வேணாம்னு சொன்னோமா, அவங்களுக்கு உதவி செய்ய வேணாம்னு சொன்னோமா? அது கூட ஏன் இந்த பிரேயரை நாங்க அன்னைக்கு அங்க முன் வச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த வழக்கு சிபிஐயினுடைய விசாரணையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த வழக்கினுடைய முக்கியமான சாட்சிகளே பாதிக்கப்பட்டவர்கள் தான். இது போன்ற விஷயங்களை வந்து செய்யற போது ஏற்கனவே ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. அதாவது இந்த வழக்கு முடிகிற வரைக்கும்
சாட்சிகளை திசை திருப்பக்கூடிய வகையில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருப்பதாலும் இவர்கள் யாருக்கு திரும்பவும் இந்த கம்பேஷன் கிரவுண்ட்ல வேலை கொடுக்குறேன், நிவாரணங்களை கொடுக்குறேன்னு சொல்றாங்களோ அவங்க அதுல முக்கிய சாட்சிகளாக இருப்பதன் காரணமாகவும் இதில் உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை வழங்க வேண்டும். இந்த வழிகாட்டுதலுக்கு உட்பட்டுத்தான் இந்த உதவிகள் வழங்கப்பட வேண்டும்னு கேட்டோம். அது இந்த வழக்கு தொடர்பாக, அதாவது இந்த கரூர் நெரிசல் சம்பந்தமான வழக்கு தொடர்பாக. ஆனால் தொடர்ந்து தமிழக காவல்துறையின் மீது, அப்புறம் வந்து அன்றைய திமுக ஆட்சியில் இருந்த திமுக மீது, செந்தில் பாலாஜி மீது எல்லாம் தொடர்ச்சியான அவதூறுகளை ஒரு பக்கம் பரப்புவது, இன்னொரு பக்கம் கரூர்ல இடைத்தேர்தல் வருகிறது என்பதற்காக அங்கே மக்களை போய் சென்டிமெண்டலா வந்து ப்ரொவோக் பண்றது, இதுக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான் அது. திமுக எங்க தடுத்தது? நாங்க எங்க வந்து இதற்கு கொடுக்கக்கூடாதுன்னு வழக்கு போட்டோம்? எந்த இடத்துலயுமே இல்லை. நாங்க இந்த வழக்கு விசாரணையை பத்தி மட்டும்தான் நாங்க உச்சநீதிமன்றத்தை அணுகினோம். அப்படி பார்க்கிற போது எனக்கே வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்துல வந்து ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வேலை கிடைச்சிருக்கு, இன்னைக்கு கோர்ட் அது இல்லைன்னு சொல்லிடுச்சு அப்படின்னா அது உண்மையிலே வந்து அந்த குடும்பங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படி பார்க்கணும்னா இது சட்டப்படியானதா என்றுதான் பார்க்கும். சட்டங்களை இவங்க இஷ்டத்துக்கெல்லாம் வளைக்க முடியாது இல்லையா, இவங்க இஷ்டப்படி எல்லாம் மாற்ற முடியாது இல்லையா. யார் வழக்கு போட்டிருந்தாலுமே இங்க தீர்ப்பு தான் வரும். சரிங்களா? அப்போ இவர்கள் ஏதாவது கேள்வி கேட்க வேண்டும் என்றால் நீதிமன்றத்தை தான் கேள்வி கேட்க வேண்டும். திமுகவை அது கேள்வி கேட்டால் அது நீதிமன்ற அவமதிப்பாகத்தான் இருக்கும். அதனுடைய விளைவுகளை அவர்கள் சந்திக்கட்டும். சட்ட ரீதியாகத்தான் முரண்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீதிமன்றமும் குறிப்பிடுறாங்க. குறிப்பா பார்க்கும்போது கான்ஸ்டியூஷனுடைய ஆர்டிகல் 14 மற்றும் ஆர்டிகல் 16 அதை தான் வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் அவர்கள் நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போறதுக்கு நாங்க ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்றாரு. அப்போ சட்ட ரீதியா இங்கேயே வந்து அது வயலேட் பண்ணுதுன்னு ஒரு கருத்து தெரிவிச்ச பின்னாடி அங்க உச்சநீதிமன்றத்துல என்ன மாதிரியான வாதங்கள் போகும், அவங்க என்ன பார்வையை முன்வைப்பாங்கன்னு பார்க்கலாம். இல்ல, அதாவது இதுல அடிப்படையே என்னன்னா உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வேறொரு வழக்கில் வழங்கிய தீர்ப்பின்படிதான் இந்த தீர்ப்பை வந்து பாத்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து இதை கொடுத்துருக்கு வந்துட்டு. உச்சநீதிமன்றத்துல என்னன்னா ஒரு 4 கிரவுண்ட் அதுல வகுக்கிறாங்க. இந்தந்த கிரவுண்ட்ல தான் வந்து நீங்க கம்பேஷன் கிரவுண்ட்ல வேலை கொடுக்க முடியும்னு. இது அதுக்குள்ள வரல. இது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தால் வரையறுக்கப்பட்ட தீர்க்கப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு அந்த வழக்கறிஞர்கள் கூட அதைத்தான் வந்து சொல்றாங்க வந்துட்டு. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் தான் இது நடந்திருக்குன்னு. உச்சநீதிமன்றத்திற்கு போனாலும் உச்சநீதிமன்றம் இதே கேள்வியை தான் கேட்கும். அப்போ பாதிக்கப்படுகிற விபத்தில் இறக்குற எல்லாருக்கும் நீங்க அரசு வேலை கொடுப்பீங்களா? அப்போ படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கக்கூடிய, பதிவு செய்து காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாய்ப்புகள் என்ன, அவர்களுக்கான நீதி என்ன? இதை விட கடுமையான கேள்விகளை உச்சநீதிமன்றம் கேட்பதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு இவங்க வந்து குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணோட்ட மாதிரி நாங்கள் உச்சநீதிமன்றத்திற்கு போவோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு போனாலும் பெரும்பாலும் இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தப்படும் என்றுதான் நான் நம்புகிறேன். இந்த சம்பவம் குறித்து பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். வணக்கம்.